வேலூர்ல தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் கூட்டம் இன்னைக்கு நடந்தது. வழக்கம் போல தளபதி அவர்கள் உறுதிமொழியோட ஒரு குட்டி கதையும் சொல்லியிருந்தாரு. இந்த கதையில யாரு ஜல்லிக்கட்டு கால, யார் அந்த குட்டி பையன் அப்படின்றது கேட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் விஜய் வெர்சஸ் ஸ்டாலினுக்கு இடையிலான போர் தான் நடக்க போற சட்டமன்ற எலெக்ஷன். தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டா இருந்ததெல்லாம் காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் காலத்துல. இப்ப வெறும் ஸ்டாண்ட் அப் காமெடியன் ஸ்டேட்டா தான் இருக்கு. ஒட்டுமொத்தமா விஜய் எதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம், நான் மக்களோட நிக்கிறது தான். என்ன நடந்தாலும் சரி, தமிழ்நாடுல ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகேன்னு சொல்லியிருந்தாரு. என்ன உங்களோட நண்பன்னு சொல்லிட்டு கரூர் விஷயத்துல மனசாட்சி இல்லாம என் மேல எப்படி பழி போட முடிஞ்சது அப்படின்னு முறையா கரூர் விஷயத்த ஓபனா பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இருக்கிற பிரச்சனையான கரண்ட் பில் ப்ராப்ளம், மலைவாழ் மக்களுக்கு போதிய பஸ் வசதி, ஹாஸ்பிட்டல் வசதி இல்ல, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதை பத்தியும் பேசியிருந்தாரு. இதுக்கு சொல்யூஷனா தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் செய்வோம் அப்படின்றத உறுதியும் அளிச்சிருந்தார். குறிப்பா குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு, அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் உயர்தர கல்வி, சுத்தமான சுகாதாரமான ரெஸ்ட் ரூம்ஸ், போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு, மாவட்ட கலெக்டர் அண்ட் எஸ்பில 50% பெண்களுக்கு முன்னுரிமை, விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் இவங்களுக்கு கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி திட்டங்கள் வகுக்கப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருந்தார். ஃபைனலா உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட மக்கள் இருக்காங்க, கான்பிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. தளபதி விஜய் அவர்களோட இந்த மீட்டிங்கை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.